வணக்கம். தேர்தலுக்கு முன் சொன்ன 2500 வாக்குறுதி. ஆனா இன்னும் கணக்கெடுப்பே ஆரம்பிக்கவில்லையா? மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என்னதான் ஆச்சு? ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறார் சிஎம் விஜய்? இந்த மௌனத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மைதான் என்ன? வாங்க. ஆரம்பத்தில் பெரிய எதிர்பார்ப்பு. தமிழக அரசியல் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால் மகளிர் உரிமை தொகை 2500. தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்களுக்கு மாதம் 2500 வழங்கப்படும் என பெரிய அளவில் வாக்குறுதி கூறப்பட்டது. இதனால் பல பெண்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்தனர், ஓட்டும் அளித்தனர். ஏனெனில் தற்போது பொருளாதார சூழலில் மாதம் 2500 கூட ஒரு குடும்பத்திற்கு பெரிய உதவியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் தொடங்காத கணக்கெடுப்பு. பொதுவாக இது போன்ற திட்டங்கள் வரும்போது முதலில் என்ன நடக்கும்? பயனாளிகளின் கணக்கெடுப்பு, தகுதி விதிமுறைகள், ரேஷன் கார்டு சரிபார்ப்பு, வங்கி கணக்கு இணைப்பு, வருமான சான்று ஆய்வு இவையெல்லாம் ஆரம்பமாக இருக்கும். ஆனால் தற்போது வரை எந்த ஆக்கப்பூர்வமான பெரிய கணக்கெடுப்பும் தொடங்கவில்லை என்ற தகவல் அதிகமாக பேசப்படுகிறது. இதனால் பெண்களிடம் பெரிய கேள்வி எழுந்துள்ளது. திட்டம் உண்மையிலே வருமா அல்லது தேர்தல் வாக்குறுதியாகவே மாறிவிடுமா என்று. ஏன் இந்த தாமதம்? இதற்கான காரணமாக அரசியல் வட்டாரங்களில் பல விஷயங்கள் பேசப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், நிதிச்சுமை. தமிழகத்தில் கோடிக்கணக்கான பெண்களுக்கு 2500 வழங்கப்பட வேண்டும் என்றால் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும். அதனால் அரசு தற்போது நிதி திட்டமிடுதலில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தகுதி விதிமுறைகளில் குழப்பம். யாருக்கு வழங்குவது? அனைத்தும் பெண்களுக்குமா? குடும்ப தலைவிகளுக்கா? வருமான வரம்புக்குள் இருப்பவருக்கா? ஏற்கனவே உதவித்தொகை பெறுபவருக்கா? இந்த தகுதி பட்டியல் இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. அரசியல் அழுத்தம். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த வாக்குறுதியை கேள்வி கொண்டே வருகின்றன. வாக்குறுதி கொடுத்தீர்கள், ஆனால் செயல்பாடு எப்போது என்று தாக்குதல் அதிகரித்து வருகிறது. விஜயின் மௌனம் ஏன்? இதில்தான் தற்போது அனைவரு கவனமும் செல்கிறது. சிஎம் விஜய் இது பற்றி நேரடியாக பெரிய விளக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் அதிகரித்துள்ளது. சிலர் சொல்வது திட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது, சரியான நேரத்தில் அறிவிப்பு வெளிவரும் என்று. மற்றவர்கள் சொல்வது நிதி பிரச்சனை காரணமாக தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், முழுமையான திட்டம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகவில்லை என்பதாக இருக்கிறது. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? பெண்கள் தற்போது எதிர்பார்ப்பது ஒன்றுதான், ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு, கணக்கெடுப்பு தொடக்கம், தகுதி பட்டியல் வெளியீடு, பணம் வரும் தேதி. இதில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உண்மையில் திட்டம் வருமா? இப்போதைக்கு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே அரசு தரப்பில் முழுமையான ஆக்கப்பூர்வமான செயல்முறை அறிவிப்பு வெளியாகவில்லை. அதனால் சமூக வலைதளங்களில் வரும் தகவலை உடனே நம்பாமல் ஆக்கப்பூர்வமான தகவல்களை மட்டும் கவனிக்க வேண்டும். 2500 வாக்குறுதி பெண்களின் பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்னும் தொடங்கப்படாத கணக்கெடுப்பு. விஜய் அவர்களின் மௌனம் உடையுமா அல்லது இன்னொரு தேர்தல் வாக்குறுதியா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.